இப்போ நாம ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் கேள்வியை பார்க்க போறோம். ஏன் தெரியுமா? ஒரு மெகா கிராண்ட் சிலை எதுன்னா கிரேட் ஸ்பிங்க்ஸ் ஆஃப் கீசா. அது எஜிப்ட் மோஸ்ட் ஃபேமஸ் சின்னம். ஆனால் அது பற்றி ஏன்ஷியன்ட் ஹைரோகிளிஃபிக்ஸில் ஒரு வார்த்தையும் இல்லை. அதேபடி பாசிவில் இந்த மாபெரும் ஸ்டாச்சு பற்றி எந்த ஒரு ஏன்ஷியன்ட் ஈஜிப்ஷியன் டெக்ஸ்ட்ஸ்லையும் மென்ஷன் இல்லையே. இது நிறைய ஸ்பெகுலேஷன் மற்றும் தியரிஸ்க்கு காரணமா இருக்கு. கிரேட் ஸ்பிங்க்ஸ் ஆஃப் கீசா என்கிற இந்த ஹியூஜ் சிலை ஒரு ஃபண்டாஸ்டிக் மித்திக்கல் கிரியேச்சர், ஒரு லயன் இன் பாடி கொண்டு மற்றும் ஒரு ஹியூமன் ஹெட் உடன் சுமார் 2500 BCN போது ஃபேரோ காஃப்ரா இன் ரெயின் போது கட்டப்பட்டது என்று பிலீவ்ட் ஆகிறது. இது 66 ஃபீட் உயரமும் 240 ஃபீட் நீளமும் கொண்டு ஸ்டன்னிங் ஆக நிற்கிறது. இந்த ஸ்பிங்க்ஸ் இன் மர்மம், அதன் ட்ரூ பர்பஸ் மற்றும் ஒரிஜின் பற்றி ஆர்கியாலஜிஸ்ட்ஸ் மற்றும் ஹிஸ்டோரியன்ஸ் ஒரு பிக் சேலஞ்சாக இருந்து வருகிறது. என்ன ஒரு மிஸ்டரி இல்லையா? என்ன ஒரு ஃபேசினேட்டிங்! இந்த கிரேட் ஸ்பின்னை பற்றிய எந்த ஒரு கான்கிரீட் ரெக்கார்ட்ஸ் இல்லாத காரணம் என்ன? இந்த பெருமையான நிலையை காணாமல் போய்விட்டதா எங்கள் ஏன்ஷியன்ட் எஜிப்ஷியன்ஸ்? நாம் இன்னும் புரளாமா, இல்லை உண்மையை உறுதிப்படுத்தலாமா? சொல்லுங்க பாஸ். ஏன் தெரியுமா? நம்மோட பழைய ஈஜிப்ஷியன் கலைஞர்கள் அவங்களோட வாழ்க்கையை எழுதும் போது எல்லாம் பதிவு பண்ணிருக்காங்க. டெம்பிள்ஸ், பிரமிட்ஸ் மாதிரி பில்டிங்கள், யுத்தங்கள், வெற்றிகள் பற்றி எழுதினாங்க. ஆனால் அதிசயமாய் ஸ்பினி பற்றி ஒரு சொல்லும் இல்லை எந்த ஈஜிப்ஷியன் ரெக்கார்டிலும். என்ன காரணம் நீங்கள் கேட்கலாம்? இதுக்கு ஒரு கலக்கலான தியரி இருக்கு. ஒரு கும்பல் நிபுணர்கள் சொல்றாங்க, ஸ்பிங்க்ஸ் அசலில் எகிப்தியன்களால் கட்டப்படலையாம். அதனை முன்னோடி சிவிலைசேஷன் ஒன்று கட்டியிருக்கலாம். வாட்டர் எரோசியோனால வந்த பாதிப்புக்கு வசதியாக பகுதி லஷ் மற்றும் பசுமையாக இருந்தபோது கட்டப்பட்டிருக்கலாம். அப்படி என்றால் அந்த சிவிலைசேஷன் யார்? அட்லாண்டியன்ஸ் அல்லது வேறு ஏதோ பண்டைய சிவிலைசேஷன் இருக்கலாம். நம்முடைய ஆச்சரியம் தரும் கதைகளுக்கு நிகர் சில பல மர்மங்கள் பதிவில்லாமல் போனவை. அந்த வகையில் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் எங்கள் ஸ்பிங்க்ஸ். பண்டைய எஜிப்ஷியன்ஸ் கட்டிய இந்த கட்டிடம் அதன் முக்கியத்துவத்தை ஏன் அவர்களுடைய எழுத்துக்களில் சொல்லப்படவில்லை என்ற கேள்வி பலரின் மனதிலும் ஏற்படுத்துகிறது. எங்கள் தியரி இதுவாகும். ஸ்பிங்க்ஸ் ஒரு அபாரமான பவர் சிம்பலாக அல்லது ஒரு ஃபேரோ ஒரு மான்யூமெண்டாக கட்டப்பட்டிருக்கும். ஆனால் அந்த கால மக்களுக்கு அது மிகவும் முக்கியமற்றதாக தோன்றியிருக்க கூடும். மற்றொரு கருத்து, அதாவது நாம் எழுந்துவிட்ட பழமையான ஈஜிப்ஷியன் நூல்களில் ஸ்பிங்க்ஸ் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கலாம். தொடர்ந்து வந்துள்ள பல்வேறு படையெடுப்புகள் மற்றும் குழப்ப காலங்களில் அவை அழிக்கப்பட்டுவிட்டன. ஆனால் கீசா பிரமிட்ஸ் ஓடு அருகில் உள்ள ஸ்பிங்க்ஸ் உண்மையிலேயே ஹிஸ்டாரிக்கல் மற்றும் ஸ்பிரிச்சுவல் அடையாளமாக இருந்திருக்க வேண்டும். அதன்படி ஒரு கார்டியன் ஆவார் என்பது ஒரு வலுவான உண்மை என்று நாம் சொல்லலாம்.